அது சரியா 2010 பிப்ரவரி 2ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கிற விஜயவாடால நேரம் காலை 8:30 மணியை நெருங்கிட்டே இருந்துச்சு. பஸ், ஆட்டோல ஸ்கூல் மற்றும் காலேஜ் போற மாணவர்கள், கார் மற்றும் பைக்ல ஆபீஸ்க்கு போற பெரியவங்க, கட்டுமான பொருட்களை சுமந்துட்டு போற சரக்கு வாகனங்கள் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டே இருந்துச்சு. விஜயவாடா நகரமுடைய ஒரு சாலை. இப்போ அதே ரோடுல ஒரு விலை உயர்ந்த ஒரு காருடைய பின் சீட்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்தபடி வந்துட்டு இருக்காங்க. 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த நாக வைஷ்ணவி மற்றும் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த அவளுடைய 17 வயது அண்ணனான சாய் தேஜா. இங்க நான் விலை உயர்ந்த கார் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேருமே பணக்கார வீட்டு குழந்தைகள் அப்படின்னு. சோ அந்த காருடைய டிரைவரான 35 வயதான லட்சுமணன் ராவும் எப்பவும் போல ரொம்பவே கவனமா அந்த காரை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அப்ப சடனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்த ஒரு கார் திடீர்னு இவங்களுடைய காரை மோதுற மாதிரி முன்னாடி வந்து நிக்கும். இத பார்த்த உடனே ஷாக் ஆகி பிரேக் போட்ட லட்சுமணன் உடனே இப்ப ஜன்னல் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு ரொம்பவே கோவமா எதிரில் இருக்கிற காருடைய டிரைவரை, ஏய்யா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, இப்படித்தான் வண்டியை ஓட்டுவியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இத கேட்ட உடனே அந்த கார்ல இருந்த 45 வயது இருக்கக்கூடிய அந்த நபர் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தன்னுடைய முகத்துல கட்டிட்டு காரை விட்டு கீழே இறங்குறான். அவன் கூடவே 45 மற்றும் 30 வயது இருக்கக்கூடிய இன்னும் 2 பேரும் அதே மாதிரி கர்சீஃப் கட்டுனபடி இறங்குறாங்க. அது மட்டும் இல்ல, கையில கத்தி மற்றும் கட்டைகள் வச்சிருந்தவனுங்க ரொம்பவே கோவமா பக்கத்துல வந்து வைஷ்ணவி இருந்த அந்த காருடைய பேக் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றானுங்க. இத பார்த்ததும் வைஷ்ணவியும் அவனுடைய பிரதரும் பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனடியா காரை விட்டு இறங்குன லட்சுமணன், டே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க 3 பேரையும் தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்களோ கையில வச்சிருந்த கட்டையால அவரை சர மாதிரியா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா காருக்குள்ள இருந்த வைஷ்ணவியை மட்டும் தூக்கிட்டு இவனுங்களுடைய காருக்கு போக ஆரம்பிக்கிறானுங்க. இத பார்த்த கார் டிரைவரான லட்சுமணன் மறுபடியுமே அதை தடுக்க முயற்சி பண்றாரு. பட் அப்ப அவனுங்க வச்சிருந்த கத்தியால அவருடைய கழுத்திலையும் வயிற்றிலையும் மாறி மாறி குத்துறானுங்க. சோ இப்ப லட்சுமணனும் கீழே விழுந்து வலியால துடிச்சிட்டு இருக்க அவனுங்களோ கத்தி கதறிட்டு இருந்த வைஷ்ணவியை தூக்கிட்டு போய் அவங்க வந்த காருடைய டிக்கில போட்டுட்டு டிக்கியில இருந்து ஒரு துணி எடுத்து அவளுடைய வாய்க்குள்ள அமுக்கி கட்டிட்டு அவளுடைய கை மற்றும் கால்களையும் கயிற்றால கட்டுறானுங்க. இப்படி இந்த மொத்த சம்பவமும் ஒரு பரபரப்பான ஹைவேல தான் நடந்துட்டு இருக்கு. இது அங்க கடந்து போயிட்டு இருக்கிற வாகனங்கள் இப்படி இங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியாத மாதிரியே அதை கடந்து போயிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு 80 பேருக்கு மேல வேடிக்கை பார்த்தபடி இருக்க. இப்ப வைஷ்ணவியை கடத்தின அந்த 3 பேருமே ரொம்பவே பொறுமையா அவங்க வந்த கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறானுங்க. சோ யார் இந்த வைஷ்ணவி, எதுக்காக அந்த பொண்ணை கடத்தினானுங்க, இதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற 2010ல ஒட்டுமொத்த ஆந்திராவையுமே அதிர வச்ச நாக வைஷ்ணவி கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அப்படி வேடிக்கை பார்த்த மக்கள்ல சில பேர் இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் டிரைவர் லட்சுமணனையும் வைஷ்ணவியோடைய பிரதரையும் உடனடியா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. அதுல வைஷ்ணவியோடைய பிரதர் லேசான காயங்களோட உயிர் பிழைச்சாலும் அன்பார்ச்சுனேட்லி டிரைவர் லட்சுமணன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்டு ஒரு பக்கம் லட்சுமணனுடைய வைஃபும் பேரண்ட்ஸும் கதறி அழுக, இன்னொரு பக்கம் வைஷ்ணவி மேல உயிரையே வச்சிருந்த அவளுடைய அப்பா பிரபாகர் ராவும் அம்மா நர்மதாவும் எப்படியாவது எங்க பொண்ண கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அங்கிருந்த போலீஸுடைய கைய பிடிச்சு கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொன்ன போலீஸ் இப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் வைஷ்ணவி கடத்தப்பட்ட இடத்துல இருந்த பப்ளிக் கிட்ட விசாரிக்கும் போது கடத்தினவனுங்க முகத்தை மூடி இருந்ததால அவனுங்களை பத்தின அடையாளத்தை எங்களால சரியா சொல்ல முடியல அப்படின்னு அங்க சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்ல, அங்கிருந்த ஒரு நபர் கூட கடத்திட்டு போன அந்த காருடைய நம்பரை கூட நோட் பண்ணல. இருந்தாலுமே போலீஸ் அட்லீஸ்ட் அந்த காருடைய கலர் என்ன அப்படின்னு விசாரிச்சு அந்த காருடைய கலரை வச்சும் அந்த கார் எந்த வழியில போச்சு அப்படிங்கறத வச்சும் அந்த வழியில இருந்த வீடுகள் மற்றும் கடைகள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுலயுமே அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போயிருக்கு. சோ இப்ப அடுத்த கட்டமா வைஷ்ணவி கடத்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்த செல்போன் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உங்களுடைய பிசினஸ் இல்ல உங்களுடைய குடும்பத்துல யாராவது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு வைஷ்ணவியோடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வைஷ்ணவியோடைய அப்பாவான பிரபாகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு என்னுடைய முதல் மனைவி மேல சந்தேகமா இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே அவங்களுக்கு இவருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவர் பண்ணிட்டு இருந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் இவருக்கு சில பேர் கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப இதை கேட்ட போலீஸ் பிரபாகருடைய முதல் மனைவியான வெங்கடபாமா கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா சார், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சொத்து பிரச்சனை இருக்குதா, நான் எனக்கு சேர வேண்டிய சொத்துல பங்கு கேட்டேன், ஆனா அதுக்காக குழந்தைய கடத்துற அளவுக்கு எல்லாம் மோசமா நடந்துக்கிற ஆள் நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க மேல சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ஏன்னா பிரபாகருக்கு தொழில் ரீதியா அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க அவங்கள விசாரிச்சு உடனடியா வைஷ்ணவியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ போலீஸ் பிரபாகருக்கு அவருடைய பிசினஸ்ல இருந்த எதிரிகள் யாரு அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே கிரைம் நடந்த அன்றைய நாள் வேற வேற இடங்கள்ல இருந்ததற்கான அளவு இருந்திருக்கு. ஆனாலுமே அவங்க கூலிப்படைய வச்சு இந்த கிரைம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் அவங்களுடைய கால் ஹிஸ்டரி எடுத்து அதுல யாராவது கிரைம் சீன்ல இருந்திருக்காங்களா அப்படின்னு அவங்களுடைய போன் சிக்னலை வச்சு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ அவங்க யாருமே கிரைம் சீன்ல இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறது போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகுது. பட் இந்த இடத்துல தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அதாவது இப்ப வைஷ்ணவியை கடத்திட்டு போய் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இப்ப வரைக்குமே கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலுமே வைஷ்ணவியோடைய அப்பாவான பிரபாகருக்கு வராம இருந்திருக்கு. ஒருவேளை பணத்துக்காக இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருந்தா இந்நேரம் போன் வந்திருக்கணுமே, அப்ப ஏன் போன் வரல அப்படிங்கிற டவுட் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ ஒன்னும் கிடைக்குது. அதாவது ஆல்ரெடி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்த ஒருத்தருடைய போன் சிக்னல் வைஷ்ணவி கடத்தப்பட்ட அந்த கிரைம் சீன்ல அதே நேரத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ் தெரிய வருது. அந்த நபர் வேற யாரும் இல்ல, பிரபாகருடைய ஃபர்ஸ்ட் வைஃபான வெங்கடபாமாவுடைய பிரதரான ஸ்ரீனிவாஸ் தான். பட் ஸ்ரீனிவாச கிட்ட விசாரிச்சப்ப வைஷ்ணவி கடத்தப்பட்ட அன்னைக்கு அவருடைய ஃபேக்டரியில இருந்ததா போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. சோ இப்ப போலீஸ் உடனடியா ஸ்ரீனிவாசோடைய ஃபேக்டரிக்கு போறாங்க. அது பழைய இரும்புகளை உருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி. அப்படி அங்க போய் விசாரிக்கிற பொழுதும் அந்த குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட டைம் நான் ஃபேக்டரியில தான் இருந்தேன் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. சோ இப்ப போலீஸ் அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 30 பேர்கிட்ட அந்த குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட டைம்ல ஸ்ரீனிவாசா இங்க தான் இருந்தாரா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுமே ஆமா சார், அன்னைக்கு அவர் எப்பவும் போல இங்க வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அப்படி அவர் வந்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எங்க எல்லாருக்குமே திடீர்னு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி கிரைம் சீன்ல இருந்த ஸ்ரீனிவாசுடைய செல்போன் சிக்னல் அந்த கிரைம் சீன்ல இருந்து டிராவல் ஆகி அவருடைய ஃபேக்டரிக்கு வந்திருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருந்த போலீஸுக்கு இப்போ இவங்க சொன்னதை வச்சு பாக்குறப்ப வைஷ்ணவிய ஸ்ரீனிவாசா தான் கடத்தி இருக்கணும். அது மட்டும் இல்ல, அப்படி கடத்தி அவளை இங்க தான் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இப்ப அந்த ஃபேக்டரி முழுவதுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு அவங்க நினைச்சதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே ஒரு முக்கியமான எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நிமிஷமே அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தை அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். பிரபாகருக்கும் வெங்கடபாமாவுக்கும் கல்யாணமாகி 5 வருடங்கள் ஆகியுமே குழந்தை இல்லாம இருக்குது. பிகாஸ் அந்த 5 வருடங்கள்ல 5 முறை அவங்க பிரெக்னன்ட் ஆகி இருந்தாலுமே அது கலைஞ்சு போயிருக்கு. இதனால கோவமான பிரபாகர், உன்னால எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நர்மதா அப்படிங்கிறவங்கள இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அதே டைம்ல ஏற்கனவே வெங்கடபாமா மறுபடியும் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனாலுமே அவங்கள கண்டுக்காம நர்மதா கூடவே அவருடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. பட் அவரு கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தப்ப குழந்தைய பெத்து கொடுக்க முடியாம போன வெங்கடபாமாவுக்கு இந்த முறை ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அதே டைம்ல நர்மதாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதோட அடுத்த 2 வருஷத்துல அவங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இதனால ரொம்பவே ஹாப்பியான பிரபாகர் அடுத்ததா ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இந்த கோயிலா ஏறி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் வேண்டிக்கிட்ட மாதிரியே அடுத்த 7 வருஷம் கழிச்சு வைஷ்ணவி பிறந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அது வரைக்குமே ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சின்னதா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்த வைஷ்ணவியோட அப்பா வைஷ்ணவி பிறந்ததுக்கு அப்புறமா கோடிக்கணக்குல ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு சொந்தமா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நகைகள் வாங்குறது அப்படின்னு ஒரு வசதியான வாழ்க்கைக்கு உயர்ந்து இருக்காரு. இதனால தன்னுடைய பொண்ணு ரொம்பவே ராசியான பொண்ணு அப்படின்னு காஸ்ட்லியான ட்ரெஸ், டைஸ், ஃபுட்ஸ் அப்படின்னு வைஷ்ணவி என்ன கேட்டாலும் சரி கேட்டதை விட 2 மடங்கா வாங்கி தந்திருக்காரு. ஆல்சோ வைஷ்ணவியோடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட்டும் பண்ணிருக்காரு. அதோட அவருடைய 2 மகன்களையும் வைஷ்ணவியையும் ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே மேல வைஷ்ணவிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாரதுக்காகவே ஒரு லக்ஸரியான காரை வாங்கி அதுக்கு டிரைவரையும் வேலைக்கு வச்சிருக்காரு. இப்படி ஒரு இளவரசி மாதிரி வைஷ்ணவி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததை பார்த்த ஸ்ரீனிவாசாவுக்கு தன்னுடைய தங்கச்சியான வெங்கடபாமாவுடைய மகனுமே இப்படி இருந்திருக்க வேண்டியவன் தான் அப்படின்னு பிரபாகருடைய இந்த குடும்பத்து மேல ஒருவித பொறாமை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு.
சோ எப்படியாவது பிரபாகருடைய சொத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஷேரை அவனுடைய தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். வெங்கடபாமாவும் அதே மாதிரியான எண்ணத்தில் இருந்ததால வெங்கடபாமா மற்றும் ஸ்ரீனிவாசராவ் அவங்க 2 பேருமே அடிக்கடி பிரபாகரை மீட் பண்ணி தன்னுடைய தங்கச்சிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை எழுதி தர சொல்லி கேட்டிருக்கான். ஆனா அதுக்கு பிரபாகர் முடியாது அப்படின்னு சொன்னதால நீங்க முடியாது அப்படின்னு சொன்னா கோர்ட்டுக்கு போய் நான் சொத்தை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு வெங்கடபாமாவும் சவால் விட்டுருக்காங்க. ஆனா அப்பதான் ஸ்ரீனிவாசுடைய ரிலேட்டிவ்ஸான ஜெகதீஷ் மற்றும் வெங்கட் அப்படிங்கிற 2 பேரு கோர்ட்டுக்கு எல்லாம் போனா அங்க முடிவு தெரியறதுக்கே பல வருஷம் ஆகிரும், அதனால உன்னை கொலை பண்ணிருவோம் அப்படின்னு பிரபாகரை மிரட்டி 1 கோடி ரூபாய் பணத்தை கேட்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்திருக்கானுங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் மிரட்டுனா பிரபாகர் பணம் கொடுக்க மாட்டான். அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அவனுடைய பொண்ணு வைஷ்ணவியை கடத்திடுவோம். ஆல்சோ இதுக்கு வெங்கடபாமா சம்மதிக்க மாட்டாள், அதனால அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸ்ரீனிவாசா. சோ இப்ப இந்த 3 பேருமே வைஷ்ணவியை கடத்துறதுக்காக நோட்டம் விட ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்காக வைஷ்ணவி தனியா வாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அவளை கடத்திடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இருக்கானுங்க. அதே போல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த பிளான் எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்கானுங்க. அப்படி வைஷ்ணவியை கடத்திட்டு நேரா ஸ்ரீனிவாசுடைய ஃபேக்டரிக்கு போனவனுங்க அங்கேயே வைஷ்ணவியை அடைச்சு வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல. அப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் லீவ் கொடுத்து அனுப்பி வச்சுட்டு இப்ப வைஷ்ணவியை எடுக்கிறதுக்காக காருடைய டிக்கையை ஓபன் பண்ணிருக்கானுங்க. பட் அப்படி அந்த காருடைய பூட்டை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது வைஷ்ணவி மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்கா. இத பார்த்து ஷாக் ஆகி போனவனுங்க வாயில் அடைச்சிருந்த துணியை விலக்கிட்டு கன்னத்தை தட்டி பாக்குறானுங்க. மேலும் தண்ணி எடுத்து முகத்துல தெளிச்சு பாக்குறானுங்க. பட் வைஷ்ணவி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருந்திருக்கு. அப்பதான் உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு வைஷ்ணவியோடைய நெஞ்சில காதை வச்சு இதய துடிப்பையும் அவளுடைய கையை பிடிச்சு நாடி துடிப்பையும் செக் பண்ணி பாக்குறானுங்க. ஆனா வைஷ்ணவியோடைய உடல்ல எந்த ஒரு துடிப்புமே இல்ல. அப்பதான் வைஷ்ணவியை கடத்தும் போது அவள் வாயோட சேர்த்து மூக்கையுமே இறுக்கி கட்டிட்டோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றானுங்க. அதனால வைஷ்ணவி மூச்சு திணறி இறந்து போயிட்டா அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்பவே பயந்து போயிருக்கானுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவனுங்க ஓகே பரவாயில்ல, போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதபடி வைஷ்ணவியோடைய உடலை டிஸ்போஸ் பண்ணிரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கானுங்க. சோ அதுக்கு அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஸ்டீல உருக்குற ஒரு அடுப்புல வைஷ்ணவியோடைய உடலை எரிச்சு சாம்பல் ஆக்கி இருக்கானுங்க. போலீஸ் அந்த ஃபேக்டரிய சர்ச் பண்ணப்ப ஒரு முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது அந்த அடுப்புல இருந்த சாம்பல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைர கம்மல். அந்த வைர கம்மல் வைஷ்ணவியோடையதுதான் அப்படிங்கறத அவளுடைய பேரண்ட்ஸ் மூலமா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படி ஸ்ரீனிவாசா கேங்குடைய கன்ஃபெஷனை தெரிஞ்சுக்கிட்ட வைஷ்ணவியோடைய அப்பா தான் ஆசையா வளர்த்த மகள் இப்படி அநியாயமா சாம்பலாகிட்டாளே அப்படிங்கிற அதிர்ச்சியில அடுத்த கணமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. தன்னுடைய பொண்ணையும் இழந்து தன்னுடைய கணவனையும் இழந்த சோகத்துல நடைப்பிணமா இருந்த வைஷ்ணவியோடைய அம்மாவும் 2 வருடங்கள் கழிச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா வந்த வைஷ்ணவியோடைய 2 பிரதர்ஸும் ரிலேட்டிவ்ஸும் தான் இந்த கேஸ் கோர்ட்ல எடுத்து நடத்தி இருக்கிறாங்க. கடைசியா 2018 ஜூன் மாதம் குற்றவாளிகள் 3 பேருக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு கோர்ட். இந்த கேஸ்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் கேட்ட மாதிரியே முதல்லயே தன்னுடைய சொத்துல ஒரு பகுதியை வெங்கடபாமாக்கு பிரபாகர் எழுதி கொடுத்திருந்தா இப்படி ஒரு கான்சிக்வன்சஸ் வந்திருக்காம போயிருக்கலாம். பிகாஸ் பணமழை கொட்டிட்டு இருக்கிற பிரபாகருக்கு அந்த 1 கோடியை மறுபடியும் சம்பாதிக்கிறது ரொம்ப நாள் எல்லாம் ஆயிருக்காது. ஆல்சோ அது யாரு? வெங்கடபாமாவுடைய மகன் அப்படின்னா பிரபாகருடைய பிளட் தானே. அவருடைய சொந்த மகனுக்கு அவருடைய ரத்தத்துக்கு தானே சொத்தை எழுதி கொடுக்கிறோம் அப்படிங்கிற திருப்தியாவது அவருக்கு இருந்திருக்கலாம். மேபி இத கேக்குறப்ப என்ன ப்ரோ கொலை செஞ்சவனை விட்டுட்டு விக்டிமை ஃப்ளேம் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் சொல்ற ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பிரபாகர் தன்னுடைய மகன் தானே அப்படின்னு அந்த பணத்தை கொடுத்திருந்தா ஸ்ரீனிவாஸ் இப்படி ஒரு பிளானும் போட்டு இருக்க மாட்டான். வைஷ்ணவியை காப்பாத்த இதுல சம்பந்தமே இல்லாத டிரைவர் லட்சுமணனும் இறந்திருக்க மாட்டாரு. வைஷ்ணவியும் அன்னைக்கு ஜாலியா ஸ்கூலுக்கு போயிருப்பா. அப்படி வைஷ்ணவியை நினைச்சு பிரபாகரும் இறந்திருக்க மாட்டாரு. தன்னுடைய பொண்ணு மற்றும் கணவனை நினைச்சு நர்மதாவும் இறந்திருக்க மாட்டாங்க. சோ ஒரு சின்ன விஷயம், அதனால எவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ். ஆக்சுவலா அதே போலதான் ஸ்ரீனிவாசனுக்கும் பிரபாகர் சொத்து கொடுக்கல அப்படின்னாலும் சட்டப்படி கோர்ட்டுக்கே போய் கேஸ் போட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு தங்கச்சியுடைய மகனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு முட்டாள்தனமா வைஷ்ணவியை கொன்னுட்டு இப்ப ஜெயில உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல வைஷ்ணவியை கடத்தப்பட்ட இடத்துல இருந்த பப்ளிக்ல ஒருத்தர் கூட அதை தடுக்க முன் வரல அப்படிங்கறதையும் நாம இங்க கவனிக்கணும். என்னதான் அவனுங்க கத்தி கட்டை அப்படின்னு வச்சிருந்தாலும் அங்க இருந்தவங்கள ஒரு 10 பேர் போயிருந்தா கூட வைஷ்ணவி கடத்தப்படுறத மேபி தடுத்திருக்கலாம். பட் அவங்க அப்படி பண்ணாதது யாருக்கு என்னன்னா, என்ன நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய சுயநலத்தை தான் இது காட்டுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், எல்லாத்துக்குமே அவங்களுடைய லைஃப் கண்டிப்பா முக்கியம் தான். பட் இதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு நடக்கிறப்ப அதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே வராதப்ப அப்பதான் அதோட வலி என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு புரியும். இந்த கேஸ்ல நம்ம பாராட்ட
வேண்டிய ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா அது கார் டிரைவரான லட்சுமணன் தான். பிகாஸ் கார் ஓட்டுறது மட்டும் தன்னுடைய வேலையை பார்க்காம அந்த 2 பசங்களுக்குமே நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த இடத்துலயே சண்டை போட்டு உயிர் தியாகம் பண்ண அவரை பாராட்டியே ஆகணும். ஆல்சோ இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த வைஷ்ணவி நம்மளை எதுக்காக கடத்தினானுங்க அப்படின்னு கூட தெரியாம இறந்து போனது ரொம்பவே பரிதாபமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி.